ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 145வது சங்கீதம் 2வது வசனம். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே ஆண்டவர் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்தரித்து கர்த்தரை நல்லா ஸ்தோத்தரிக்கணும், நன்றி சொல்லணும். அது மாத்திரமல்ல, உம்முடைய எப்பொழுதும் என்றைக்கும் எல்லா காலத்திலும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை நாம் துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எந்த சூழல்ல இருந்தாலும் நீங்க நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க, துதிங்க. கர்த்தர் உங்களை படிப்படியாய் ஆசீர்வதிப்பார், உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஒருவேளை எந்த சூழல்ல இருந்தாலும் அது சமாதானத்துக்கு ஏதுவாய் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றி நீரே. தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றி நீரே. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கிய பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கிய பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்க. உமக்கு நன்றி சொல்லட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், உம்முடைய நாமத்தை பாடி உயர்த்தட்டும், துதிக்கட்டும், மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, அவர்கள் எந்த சூழல் இருந்தாலும் கர்த்தர் தாமே அதை சமாதானத்துக்கு ஏதுவாய் நன்மையாய் ஆசீர்வாதமா மாற்று. ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.